கடந்த திமுக ஆட்சியில் முதல் இடத்தில் இருந்த தொழில்துறை ஜெயலலிதா ஆட்சியின் நிர்வாகத்தால் 20வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பார் இளங்கோவனுக்கு வாக்கு கேட்டு புது பஸ் நிலையம் அருகே கனிமொழி திறந்த வேனில் இருந்தபடி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த திமுக ஆட்சியில் தமிழக தொழில்துறையானது முதல் இடத்தில் இருந்ததாகவும் ஜெயலலிதா ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் 20வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் கனிமொழி தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்களை கீழே அமர வைத்து மேலே அமர்ந்து கொண்டு பேசுவது வர்ணாசிரம தர்மத்தின் அடையாளமாக உள்ளதாகவும் அவர் புகார் கூறினார். தொழில்துறையில தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில 20வது இடத்துக்கு கீழே போயிடுச்சு. 5 வருஷத்துல ஒரு தொழிற்சாலை வந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுல இருந்த தொழிற்சாலைகள் எல்லாம் குஜராத்துக்கு போயிடுச்சு. இதனையடுத்து குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் யுவராஜை ஆதரித்து கனிமொழி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஓய்வு எடுக்க விரும்புகிறார், அவரை தோற்கடித்து ஓய்வு கொடுத்து வீட்டிற்கு அனுப்புங்கள் என்று வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக மாறிவிட்டதாகவும் கனிமொழி வேதனையுடன் கூறினார். பிஜேபி அமைச்சர்கள் புலம்புகிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை மட்டும்தான் எங்களுக்கு பார்க்க முடியல. ஜவடேகர் அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை மத்திய அமைச்சர்களே சந்திக்க முடியாத அளவுக்கு ரொம்ப முக்கியமான வேலையிலே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். 5 வருஷமா கொடைநாட்டிலே ஓய்வெடுத்தார்கள், ஓஎஸ் தோட்டத்துல ஓய்வெடுத்தாங்க, திருதாவூர் பங்களால ஓய்வெடுத்தாங்க. அதை தவிர வேறு எதுவும் செய்யல. அவருக்கு பிடித்தது ஓய்வுதான். அதனால் தேர்தலுக்கு பிறகு அவரை ஓய்வுக்கு அனுப்பிவிடுங்கள்.